Taste the Daily. விழுப்புரத்தில் சாதிய தீண்டாமைக்கு எதிராக நீதி கேட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட இருளர் இன பெண் ஊராட்சி மன்ற தலைவர் மீது விழுப்புரம் காவல்துறை வழக்கு பதிவு செய்து அராஜகத்தை அரங்கேற்றியுள்ளது. செஞ்சியை அடுத்த ஆனாங்கூர் ஊராட்சி மன்ற தலைவராக பதவி வகித்து வருபவர் சங்கீதா. இவர் பழங்குடி இருளர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் என்பதால் அதே ஊராட்சியில் துணைத் தலைவராக பதவி வகித்து வரும் சித்ரா, அவரது கணவர் குணசேகரன் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் சங்கீதாவை பணி செய்ய விடாமல் தடுப்பதுடன் தலைவருக்கான நாற்காலியில் அமர விடாமலும் கோப்புகளில் கையெழுத்து போடுவதற்கு இடையூறு ஏற்படுத்தியும் நலத்திட்ட பணிகளை செய்ய விடாமல் தடுத்தும் தொடர்ந்து சாதிய ரீதியாக பேசி தொந்தரவு அளித்து வருவதாக கூறப்படுகிறது. இதை கண்டித்து ஊராட்சி தலைவர் சங்கீதா விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவு வாயிலில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். இதனை கண்ட ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை சங்கீதா மீது 292 மற்றும் 126வது பிரிவு 2 ஆகிய 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணைக்கு அழைத்து சென்றனர். தனக்கு இழைக்கப்பட்ட தீண்டாமை கொடுமைக்கு எதிராக நீதி கேட்டு தர்ணாவில் ஈடுபட்ட இருளர் இன பெண் தலைவர் மீது ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை வழக்கு பதிவு செய்து அடக்குமுறையை கையாண்டு இருப்பது பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் கண்ணிவெடியில் சிக்கி படுகாயமடைந்த மத்திய ரிசர்வ் காவல் படை வீரர் சுகுமாரனின் மனைவி மற்றும் தாயாரை சந்தித்து அதிமுக சார்பில் ஆறுதல் தெரிவிக்கப்பட்டது. தேனி மாவட்டம் பழனிசெட்டிப்பட்டியைச் சேர்ந்த சுகுமாரன் சிங்பூம் மாவட்ட வனப்பகுதியில் நக்சலைட் தீவிரவாதிகளின் தேடுதல் வேட்டையின் போது கண்ணிவெடியில் சிக்கி படுகாயமடைந்ததில் அவரது ஒரு கால் அகற்றப்பட்டது. இதைத் தொடர்ந்து டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சுகுமாரன் விரைவில் குணம் பெற வேண்டுவதாக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிக்கை வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஆணைப்படி கழக அமைப்பு செயலாளரும் தேனி மேற்கு மாவட்ட கழக செயலாளருமான STK ஜக்கையன் மற்றும் தேனி கிழக்கு மாவட்ட செயலாளர் முருக்கோடை ராமர் ஆகியோர் பூதிப்புறத்தில் உள்ள சுகுமாரனின் வீட்டிற்கு நேரில் சென்று அவரது மனைவி பிரித்திகா மற்றும் சுகுமாரனின் தாயார் ரத்தினம் உள்ளிட்ட உறவினர்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர். மேலும் கழக பொதுச் செயலாளர் வெளியிட்ட அறிக்கையின் நகலையும் சுகுமாரனின் மனைவி பிரித்திகாவிடம் வழங்கினர். கழக அம்மா பேரவை இணைச் செயலாளர் ஜெயக்குமார், கழக மருத்துவ அணி இணைச் செயலாளர் டாக்டர் அனுமந்தன், தேனி மேற்கு மாவட்ட கழக துணைச் செயலாளர் சர்க்குணம், தேனி கிழக்கு மாவட்ட கழக துணைச் செயலாளர் சோலைராஜ், தேனி கிழக்கு மாவட்ட கழக பொருளாளர் வைகை பாண்டி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். சென்னை எண்ணூரில் அமைந்துள்ள கோரமண்டல் தொழிற்சாலை நிர்வாகத்தினர் மாசு கட்டுப்பாடு வாரியத்தின் வழிமுறைகளை பின்பற்றுவதில்லை என திருவெற்றியூர் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே குப்பன் குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் கோரமண்டல் தொழிற்சாலையிலிருந்து வாயு கசிவு ஏற்பட்டு வெளியேறியதில் பலரும் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். அப்போது நிறுத்தப்பட்ட தொழிற்சாலை உற்பத்தி தற்போது மீண்டும் செயல்பட தொடங்கியுள்ளது. இதை எதிர்த்து திருவெற்றியூர் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே குப்பன் 12 மீனவர் கிராம நிர்வாகிகளுடன் தனியார் திருமண மண்டபத்தில் ஆலோசனை கூட்டம் நடத்தினார். அப்போது பேசிய அவர் ஸ்டாலின் அரசு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருப்பதை ஆதாரத்துடன் விளக்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடல் வழியாக தொழிற்சாலைக்கு அம்மோனியா கொண்டு வரும் கப்பலை விசைப்படகு மூலம் சென்று கடலிலேயே வழிமறிப்போம் என்று ஆவேசமாக கூறினார். அவர் சொன்ன கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. திமுக அரசாங்கம் என்ன நினைக்கிறது? மக்களா நினைக்கிறன்றதா வருத்தப்படுது. மக்களா நினைக்கிறேன். அவங்க உயிர் போனாலும் பரவாயில்ல, செத்தாலும் பரவாயில்ல. இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன 67 பேர்ல ஒரு 30-40 பேர் இன்னைக்கும் மூச்சு விட முடியாமல் திணறாங்க. நெஞ்சு எரிச்சு இருக்குது, உயிரிழப்பு பாதிப்பு இருக்குதுன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னு சொன்னா இது எந்த அளவுக்கு எடுத்துக்க முடியும்? இது ஒண்ணுமே இல்லை. கடல்ல 4 மணி நேரம் இருந்து அந்த ஆவி வந்ததே இதானா, கரையில வந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? எத்தனை பேர் செத்துருப்பான்? அந்த கரையில மட்டும் நடந்திருந்தா இது அதிகாரியே சொல்றான். அதிகாரியே கரையில் நடந்திருந்தா ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே குளமாந்து அங்கே